நாம இன்னைக்கு பார்க்க போறது பிரம்மசக்தி அம்மனோட 7 பிறவிகள். அதாவது பிரம்மசக்தி அம்மனை பிரம்ம ராக்கு சக்தின்னு தான் கூப்பிடுவாங்க. அடுத்து பிரம்மசக்தின்னு கூப்பிடுவாங்க. அது என்ன பிரம்ம ராக்கு சக்தி அப்படின்னா, பிரம்மனால் ஒருங்கிணைத்து ஆக்கப்பட்ட சக்தியை தான் பிரம்ம ராக்கு சக்தி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. சரி, நாம இப்போ பதிவுக்குள்ள வரலாம். அதாவது பிரம்மசக்தி அம்மனோட முதல் பிறவி கைலாசத்துல தான் அவங்க முதல்ல பிறந்தாங்க. அடுத்து அவங்களோட 2வது பிறவி சுடுகாட்டுல பிறந்தாங்க. அடுத்து 3வது பிறவி பிரம்மன் தலைவட்டில பிறந்தாங்க. 4வது பிறவி சிவனோட தொடையில பிறந்தாங்க. 5வது பிறவி பஞ்சவருக்கு மகளாக பிறந்தாங்க. 6வது பிறவி பாரத தக்கன் வேள்வியில் பிறந்தாங்க. 7வது பிறவிய சண்டமுண்டன் தலையறுக்க பிறந்தாங்க. அதாவது நான் இப்ப சொன்ன வரிசையில தான் அவங்க பிறந்தாங்க கிடையாது. இந்த மாதிரி அவங்களுக்கு 7 பிறவிகள் இருக்கு. இந்த 7 பிறவிகள்ல எல்லாருக்குமே பொதுவா கைலாசத்துல பிறந்ததும் சண்டமுண்டன் தலையறுக்க பிரம்மசக்தி பிறந்ததும் எல்லாருக்குமே தெரியும். இதை தவிர்த்து பிரம்மசக்தி அம்மனோட மிச்ச பிறவிகளான சுடுகாட்டுல எப்படி பிறந்தாங்க, பிரம்மன் தலைவோட்டில இருந்து எப்படி பிறந்தாங்க, சிவன் தொடையில இருந்து பிறந்த கதை, இல்ல பஞ்சவருக்கு மகளாக பிறந்த கதை, இல்ல பாரத தக்கன் வேள்வியில் பிறந்த கதை, இந்த மாதிரி ஏதும் கதைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த கதைகளை கமெண்ட் பண்ணுங்க. நான் தேடி பார்த்ததுல எனக்கு இந்த 7 பிறவிகள்ல வரலாறுகள் கொஞ்சம் கம்மியா தான் கிடைச்சிருக்கு. ஏன்னா ஒரு சில வரலாறுகள் இன்னும் முழுமையா எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆனா 7 பிறவியில ஓரளவு ஒரு 4 பிறவிகளுக்கு போல எனக்கு முழுசான கதைகள் வரலாறுகள் தெரிஞ்சுட்டு, ஆனா ஒரு சில பிறவிகள் உள்ள வரலாறுகள் எனக்கு இன்னும் தெளிவா கிடைக்கவும் இல்லை, தெளிவான விளக்கங்களும் எங்கேயும் இல்லை. அதனால உங்களுக்கு யாருக்காவது இந்த பிரம்மசக்தி அம்மன் சுடுகாட்டுல எப்படி பிறந்தாங்க, பிரம்மன் தலையோட்டுல எப்படி பிறந்தாங்க, சிவன் தொடையில எப்படி பிறந்தாங்க, பஞ்சவர் மகளாக எப்படி பிறந்தாங்க, பாரத தக்கன் வேள்வியில எப்படி பிறந்தாங்க அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள் உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சுன்னா அதை சொல்லுங்க. ஆனா எனக்கு இந்த 5ல ஒரு சில இது தெரிஞ்சிட்டு தகவல், இன்னும் ஒரு சில இதுகளுக்கான தகவல்களும் வரலாறுகளும் எனக்கு இன்னும் தெரியல. அதனால உங்களுக்கு யாரும் தெரிஞ்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. இதுல பிரம்மசக்தி அம்மனோட பாரத தக்கன் வேள்வியில எப்படி பிறந்தாங்க அப்படிங்கிற கதை நம்ம யூடியூப் சேனல்ல ஆல்ரெடி சுடலை மாடனுக்கும் கணியான்கூத்துக்கும் என்ன சம்பந்தம், எதனால சுடலை மாடன் கணியான்கூத்து அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா பாரத தக்கன் வேள்வியில பிரம்மசக்தி அம்மன் எப்படி பிறந்தாங்கிறதுக்கான கதை இருக்கும். அதே மாதிரி பிரம்மனோட தலையோட்டில இருந்து எப்படி பிறந்தாங்க கதையும் அந்த கணியான்குத்துக்கும் சுடலை மாடனுக்கும் உள்ள என்ன சம்பந்தம் வீடியோல இருக்கும். இந்த ரெண்டையுமே நீங்க அதுல போய் பார்த்துடுங்க. அதை தவிர்த்து வேற எதுவும் பிறவிகள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க.